ஊழியக்காரனுக்கு தசம்பாகம் அல்ல, காணிக்கையும் ஊழியக்காரனுக்கு அல்ல. இதை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க அமர்ந்திருக்கிற எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். காணிக்கை ஊழியம் செய்கிறார்கள் என்பதற்காக நீங்க கொடுக்க, புரியுதா? ஊழியம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தசம்பாகத்தை உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த பணத்தை நீங்கள் எடுத்து தூக்கி கொடுப்பீங்கன்னா நான் நித்தியத்துக்குள்ளே போய் நிற்கும்போது தேவனாகிய கர்த்தர் கணக்கு கேட்பார். எதற்கு ஆலயத்தை இடிச்சார்னு தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் எதுக்கு இடிச்சாரு? அந்த ஆலயத்தை எதுக்கு தப்புடுபடி ஆக்குனாரு? காணிக்கையெல்லாம் எங்கே போச்சு? ஆலயத்துக்கு தான் போச்சு. பைபிள் நீங்கள் படிச்சிங்கன்னா சொல்கிறது புரியும். சபையே இடிச்சு நொறுக்கிட்டார். இந்த கல்லின் மேல் என் கல் நான் என்ன பண்ணுறேன்? பாஸ்டா வெள்ளை அங்கி போட்டுன்னு வந்து நிற்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். இதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் வசனத்தோட ஆழமான கருத்து, இது ஊழியக்காரனுக்கு அல்ல, சத்திய வசனத்தை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் விதைக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும். உங்களை ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுக்குற ஊழியக்காரனுக்கு அல்ல. உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் பண்ணுற தப்பு இன்னும் பரிசுத்தமாய் ஆவதற்கான வேண்டிய சத்திய வசனங்களை போதிக்கிறேன். ஆபிரகாம் முன்னாடி போய் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், மல்கிசேதேக்குன்ற ஒரு பையனா சொன்னார், எனக்கு முன்னாடி உத்தமனா நட. அவர்கிட்ட தான் போய் காணிக்கை என்ன பண்ணாரு? கொடுத்தார்.